ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரச்சிதா ராஜேஷ் vlogs. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், 100 நல்லெண்ணெய், 50 விளக்கெண்ணெய், 50 வந்து ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஆயில், ரோஸ்மெரி ஆயில் அதுன்னு எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு அதுக்கடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் 5 இது எடுத்திருக்கேன். நல்ல கனமான சட்டியை வந்து நம்ம வச்சு தான் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம கிண்டி விடும்போது நல்லாயிருக்கும். தேங்காய்னா எல்லா ஆயிலையும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணுங்க. அது வந்து முறை வரணும். முறை வர வரைக்கும் நம்ம வந்து காய விட்டு அப்புறம் ஒவ்வொன்றா இது கரிஞ்சீரகம் நான் என்னென்ன ஆட் பண்ணிக்கேன் பாருங்கள். கரிஞ்சீரகம், வெந்தயம், நெல்லிக்காய், செம்பருத்தி இலை, செம்பருத்திப்பூ, மருதாணி, அப்புறம் வந்து ஆவாரம்பூ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் அரைச்சி சேர்த்துறேன். ஒரு துளி தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி சேர்க்கணும். நான் ஆலோவேராவும் சேர்த்தேன், அதை இதில் காட்ட மறந்துட்டேன். நானே கடைசியில் தான் சேர்த்தேன். இது கருவேப்பிலை. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நான் அரைச்சிருக்கேன். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா அது இதுன்னா இருக்குல்ல. நான் கடந்த 3 வருஷமாக இதை நான் தேய்க்கிறேன். நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா இது பண்ணோன்னே எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே இந்த இது கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறணும். கரிஞ்சீரகம் ஆட் பண்ண உடனே வெந்தயம், இதெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை வந்து எதுலேயுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் ஆட் பண்ணணும். அந்த விழுதை சேர்த்த உடனே நல்லா இது பண்ணி முறை வரும். அந்த முறை வந்தால் தான் நம்ம சுத்தமான நல்லெண்ணெய், எந்த ஊருமே கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய். நம்ம சல்ஃபர் ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே நம்ம அந்த முறை ஃபுல்லாமே அடங்கி வந்துடும். அப்போ வந்து நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த வெற்றி வேரை வந்து மிக்சியில் அடித்து பவுடராக போட்டிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் அப்படி போடாமல் விட்டுட்டேன். அதுக்கடுத்து ஆவாரம்பூ, ரோஸ்மெரி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கரெக்டாக 10 நிமிஷம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இந்த வெள்ளைன்னு இருக்கா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சிம்லேயே வச்சிடணும். நம்ம ஃபுல்லில் வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு மூடிலாம் எதுவுமே போடக்கூடாது. சிம்லேயே வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன், நான் சிம்லேயே வச்சு கரெக்டாக 10 நிமிஷம் அதுவே அடங்கி அந்த பொருள் வாங்கி இந்த க்ரீனிஷாக ஆகிடுச்சு. அந்த க்ரீனிஷாக போது வேம்பாலைப்பட்டை ஆட் பண்ணணும். வேம்பாலைப்பட்டை வந்து கடைசி ஃபினிஷிங்கில் தான் ஆட் பண்ணணும். வேம்பாலைப்பட்டை ஆட் பண்ணி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுறணும். அப்படின்னா தான் அந்த ரெட்டிஷ் கலர் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே நம்மளுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் கிடைக்காது. இது ஊற தான் நம்மளுக்கு வந்து ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இந்த கலரில் இருக்கிறது காலையில் அமர்த்திடணும். சிம்லேயே வச்சு அமர்த்திட்டு காலையில் எடுத்து பாருங்கள், ரெட்டிஷாக இருக்கும். நீங்கள் வந்து தலைக்கு குளிக்க போகும்போது நல்லா தேய்ச்சிட்டு நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், காலையில் எந்திரிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து இது பண்ணலாம். அப்புறம் வந்து நான் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். என் கையே போடக்கூடாது. நம்ம வந்து அந்த கரண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கரண்டியே வச்சு தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நான் வந்து ஒரு ஃப்ளிப் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து எனக்கு 3 மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கும் என் பொண்ணுக்கும் 3 மாதம். இங்கே பாருங்களேன், என்ன கலரில் இருக்குது, அப்படியே ரெட் கலரில் இருக்குது. முயல் ரத்த கலரில் இருக்கா. நான் எந்த ஒரு தேவையில்லாத எதுவுமே இதில் இந்த மாதிரி இது மொத்தமே நான் வந்து எவ்வளோக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, மொத்தமே எனக்கு ஒரு 400 ரூபா செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. 1/2 லிட்ரு. கடையில் இந்த ஹேர் ஆயில் வந்து 1/2 லிட்டரோட விலை வந்து நிறையா யூடியூபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. நான் ஒருத்தவங்க கூட கேட்டேன், 1500ரூவான்றாங்க, 600ரூவான்றாங்க, 700ரூவான்றாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு 400 ரூபா என்ன ரேட்டு. மிச்சம் எல்லாமே நம்ம இயற்கையாக நமக்கு வீடுகளில் கிடைக்கிறத தான் நான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்களேன். எதுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.